இப்போ ஸ்வீகாரம் பண்ணினுட்டான், பண்ணிட்டதுக்கு அப்புறம் பிள்ளை குழந்தை பிறந்து கொடுத்து யார் மூத்தவன்? இல்லை எப்படி தெரியுமா, ஸ்வீகாரம் பண்ணின்றது எதுக்காக வந்தது? எனக்கு புத்திரன் இல்லை, அதுக்காக ஸ்வீகாரம் பண்ணிட்டான். உடனே ஒரு புத்திரம் பிறந்து கொடுத்து அப்படின்னு சொன்னால் இவன் ஔரச புத்திரன் ஆயிடுறான். ஸ்டேட்டஸ் மாறுறது. புத்திரனாக வந்ததும் ஔரச புத்திரனும் வித்தியாசம் இருக்க. இப்போ 2 பேருக்குமா பிறந்தவன்கிறது பந்தம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவனுக்கு கௌரவம் ஜாஸ்தி உண்டு, ஸ்வீகாரம் பண்ண விட அப்படி உண்டு. அதனால் ஔரச புத்திரனுக்கு தான் எல்லாம். நான் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு பழைய காலம்னு வச்சுக்கோங்க, 6 பிள்ளைகள் பிறந்திருக்கா. அந்த 6 பிள்ளைகளில் முதல் பிள்ளை எல்லாரும் பிள்ளை தான், எல்லாரும் இவாளுக்கு பிறந்தவன் தான், ஒன்றுலேயும் வித்தியாசம் இல்லை, எல்லார்ட்டையும் உண்டு, சொத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டு, எல்லாம் ஒன்று தான். ஆனால் கர்மா பண்ணும்போதும் செய்யும்போதும் அந்த முதல் புள்ள பண்ணுங்கிறான். முதல் பிள்ளைக்கு என்ன அவ்வளோ பெருந்தன்மை? ஏன் அவனை பண்ண சொல்லுவானே, எல்லாரும் ஈக்குவல் தானே. அப்போ தர்மசாஸ்திரத்தில் மனு என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியே, உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணுறேன், எனக்கு வேணும் அதுக்கு தான் பண்ணிக்கிறேன்னு. பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து விட்டா நீ சொன்ன சங்கல்பம் தீர்மானம் ஆகிடுத்து, இன்னொரு குழந்தை உனக்கு தேவையில்லை. நீ என்ன நினச்சோ அது கிடச்சாச்சுன்னா எஸ்து சொல்ல வேண்டியது தானே, பின்ன தொடரப்படாதே. அடுத்த பிள்ளை எதுக்கு பிள்ளை உனக்கு? ஒரு பிள்ளை வேணும் தானே சொன்னேன், அவன் தானே கர்மா பண்ணணும், பேசா இருக்கலாமே. அதனால் அடுத்த பிள்ளையெல்லாம் ஔரச புத்திரன் இல்லை, அவன்லாம் ஆசைக்கு பிறந்தவன். முதல்ல பிறந்தவன் ஔரச புத்திரன் அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுத்துருக்கார். அந்த ஔரசத்தினுடைய ஸ்டேட்டஸ் அந்த தத்துக்கு வராது. ஏகையே ஏவ ஔரச புத்திரா காமஜான் இதரே விது. காமஜான்னா ஆசையில் குழந்தையை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லை, ஒரு புள்ள வேணும்னு ஆசை. இந்திரிய சுகத்தில் ஆசை இல்லை சொல்கிறேன். நீங்கள் அப்படி எடுத்துக்கப்படாது. காமஜான்னா காமன்னா நம்ம ஊரில் என்ன நினச்சிருக்கா தெரியுமோ, காமம் சொன்னாலே இந்திரிய சுகத்தை நினச்சிட்டு இருக்கா, ஆசைன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை இருக்குது, இன்னொரு பிள்ளை என்ன இப்படி ஒரு பிள்ளை கூட இருந்தால் தேவையில்லையே, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, பித்துக்கிறான். அதனால் ஔரச புத்திரன் இருக்கிற கௌரவத்தை மற்றவாளுக்கு இல்லை. அதனால தான் ஔரச புத்திரனே சமண்டீகரணம் பண்ணுறான். எப்படி இருந்தாலும் ஔரச புத்திரனே ஜேஷ்டன்கிறான், ஔரச புத்திரனே பாக்கி இருக்கிற தம்பிகளுக்கு அப்பாவா சொல்கிறான். அப்பாவா அதாவது ஜேஷ்ட பிராதா பித்ரு சமஹா அப்படின்னு சொல்கிறான். அந்த கௌரவத்தை நம்ம குறைக்க முடியாதே. அதனால் அவனுக்கு ஒரு பெருமை ஜாஸ்தி உண்டு. விவாகத்தில் ஏற்பட்ட ஔபாசன அக்னி நஷ்டமாயிடுத்து, அப்படியே விட்டாச்சு, பண்ணலை. மறுநாள்லேருந்து பல வருஷம் பண்ணலை. திடீர்னு மனசில் ஔபாசனம் பண்ணணுங்கிறதாக எண்ணம் வந்து கொடுத்து எடுத்துன்னு பண்ணலாமா? ஔபாசனம் நஷ்டமானால் திருப்பியும் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார். எப்படி பண்ணலாம்? அதுக்கு ஒரு பேரே கொடுத்துருக்கார், விச்சின்ன ஔபாசன அக்னி சந்தானம். விச்சேரத்தை அடைஞ்ச, அதாவது முடிஞ்சு போன, அருந்து போன அந்த அக்னியை சந்தானம் சேர்க்கிறேன், அருந்து போன அக்னியை ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. அது விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம்னு பேர். இது ஏன் இவர் சொன்னார் தெரியுமோ? அக்னி அணைஞ்சு போகிறதுக்கோ விட்டு போகிறதுக்கோ பல காரணங்கள் உண்டு. அதனால் அது வரத்தான் செய்யும், அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லணும். அதனால் நாம் என்ன செய்யணும், எந்த இடத்துல எல்லாம் ஔபாசனாக்னி போச்சோ திருப்பியும் அக்னி உற்பத்தி பண்ணுறதுக்கு இடம் இருக்கிறதுனால பண்ணாத இருந்தவனுக்கும் விச்சின்ன உபாசனத்தில் அக்னியை கொண்டு வரலாம். கல்யாணத்தில் உபாசனம் பண்ணி பல வருஷங்களை போச்சுன்னா இத்தனா பண்ண உபாசனாக்னியை நான் பண்ணிவிட்டேனேன்னு பிராயச்சித்தத்தை பண்ணி விச்சின்ன உபாசன அக்னிசந்தானத்தை பண்ணி அக்னியை திருப்பியும் கொண்டு வரலாம். இதுக்கு என்ன காரணம்னா, அதில் ஒரு மந்திரம் வருது. அது எப்படி ஒட்ட வைப்பியால்? அக்னி போயிடுத்து திருப்பி பழைய அக்னிவா எப்படி கொண்டு வரேன்னு கேட்டால், வியாகிருத்தின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பூஹு புவஹ சுவஹ பூர்புவசுவரிபா ஜேதாஸ்திஸ்ரோ வியாகிருதையா சொல்லுவார். அந்த வியாகிருதி இருக்க அது 3 வேதத்துக்கு அடிஸ்தானமாக்கும். அப்படின்னா அந்த பூஹு என்கிறது அக்னி, அந்த அது ரிக்வேதத்தினுடைய தேவதை. புவஹா வாயு, அது யஜுர்வேதத்தினுடைய தேவதை. சுபஹா ஆதித்யன், அது சாமவேதத்தினுடைய தேவதை. அப்போ பூஹு அதாவது அங்கேயே வருது. இந்த 3
தேவதையை சொல்லக்கூடியதான இந்த வியாகிருதி இருக்க, இது சர்வ வேதத்துக்கு அடிப்படையாக இருக்குது. அதனால் அக்னி உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த வியாகிருதியினால் ஹோமம் பண்ணால் அக்னி வரும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கு. அதாவது அக்னேர் ரிக்வேதா வாயோர் யஜுர்வேதா ஆதித்யாத் சாமவேதா. அப்படி தேவதா சாமியம், அதே மாதிரி இந்த அக்னிக்கும் சாமியம். அதனால் அதை வச்சுக்கிண்டு அந்த சதுர்கிரகீதம் ஆஜ்யம் கிரகீத்வா அக்னி சித்தியர்த்தம் வியாகிருதி ஓமம் கரிஷே ஓம் பூர்புவ சுபஹ சுவாஹான்னு பண்ணின உடனே அக்னி சித்திக்கணும். இதை பண்ணினா அவனுக்கும் சித்திக்கும். கிருஷ்ணபட்சத்தில் விவாகம் நடந்துடுறது, ஔபாசனம் எப்போ எடுத்துக்கணும்? அதே பட்சத்தில் எடுத்துக்கலாமா இல்லைன்னா? உதகயனம் பூர்வபட்சாக புண்ணியாகேஷு காரியானின்னு முதல் ரூல். உதகயனத்தில் உத்தராயணத்தில் பண்ணு அப்படின்னு ரூல். ஆனால் கல்யாணத்தில் தட்சிணாயனம் ஆகலாம்னு பின்னாடி ரூலை கொடுத்துருக்கான். அப்போ தட்சிணாயனத்தில் கல்யாணம்னு வந்து கொடுத்துன்னா, அதே மாதிரி சுக்லபட்சத்தில் விவாகங்கிறதுல கிருஷ்ணபட்சத்துலேயும் கொடுத்தாச்சு. அதுவும் நடந்து கொடுத்துன்னா, விவாகம் ஆச்சுன்னு சொன்னால் எப்போ நீங்கள் விவாகம் வச்சாலும் விவாகத்தில் ஔபாசன ஆரம்பம்னு அது பண்ணித்தான் ஆகணும். இந்த காலத்தை சுக்லகிருஷ்ண பட்சத்தினால ஔபாசன ஆரம்பத்தை மாற்றி பண்ணலாம் முடியாது. ஒரு சின்ன திருஷ்டாந்தம். சுக்லபட்சம் வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறை. இதனுடைய விளக்கம் எப்படி தெரியுமோ? தசமி, அதாவது அமாவாசை முடிஞ்சு தசமியிலேருந்து தேய்பிரையில் வளர்பிறர் அமாவாசையிலே தசமியிலேருந்து தேய்பிற பஞ்சமி வரைக்கும் அது சுக்லபட்சம்தான். ஏன்னா கண்ணால் தெரியறது, அந்த பிறை தேயாத இடம் தெரியறது. சுக்லபட்சத்திலே ஆரம்பத்தில் தேஞ்ச பிறை தான் இருக்குது, பஞ்சமிக்கு அப்புறம் கிருஷ்ணபட்சத்தில் தேயாத பிறை இருக்குது. இப்படி ரெண்டும் இருக்கிறதுனால ஒரு சாரார் அந்த ஜோசியத்திலையும் அதே மாதிரி தர்மசாஸ்திரத்திலையும் இருக்கிறவா பஞ்சமி வரைக்கும் சந்திரமலை இருக்கிறதுனால அது எல்லாத்துக்கும் ஆகலான்னு வந்ததுனால கிருஷ்ணபட்சத்தில் விவாகமும் அதில் உள்ள நுழைஞ்சு கொடுத்து. அதனால் உண்மையாக சொல்லப்போனால் கண்ணுக்கு புலப்படும்படியான சந்திரனுடைய தேய்பிரை வயபிரைங்கிறது நன்னா தெரியறதுனால பேரும் அப்படி தான் சொல்கிறோம், வளர்றதுன்னு. அதனால் கிருஷ்ணபட்சத்திலேயும் பண்ணலாம். கிருஷ்ணபட்சத்திலேயும் சாயங்காலம் சந்தியா காலத்தில் பிரவேச ஹோமம் சேஷம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் பிரவேச ஹோமத்துக்கு அனந்தரம் ஔபாசன ஆரம்பம் பண்ணலாம்.